இது வரைக்கும் நீங்கள் ஐக்கிய ஆப்ஷனில் இந்த மாதிரியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. பட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நான் USDயில் ஒரு ட்ரேட் எடுத்துக்கேன். லோயர் ஆப்ஷன், அதாவது டவுன் ட்ரெண்டில் ஒரு ட்ரேட் எடுத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இங்கேருந்து பையர்ஸ் போயிருக்காங்க இல்லையா? ஸோ அதனால் இங்கே தான் செல்லர்ஸ் வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இங்கே செல்லர்ஸ் ரீச் பண்ணுவாங்க. இப்போது நான் இந்த இடத்துல வந்து லோயர் ஆப்ஷன் கொடுத்துருக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த இடத்துல மார்க்கெட் டவுன் டைரக்ஷன் வருது. பட் இந்த இடத்துல ஸ்லைட்டான ஒரு சேஞ்சு நடந்திருக்கு இல்லையா? ஸோ இதுக்கு என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், இதுக்கு முன்னாடி இருக்க இந்த குறிப்பிட்ட பை லெவல். ஸோ இந்த பை லெவலை நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கணும். அப்போது ஒரு லெவல் எந்த இடத்துலேருந்து எந்த இடம் வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றது ஒரு கான்செப்ட். ஸோ அதை வந்து நீங்கள் இப்போ இதை என்னால் ஓப்பன் அப் பண்ண முடியாது. பட் இந்த மாதிரியான சிச்சுவேஷனில் இந்த மாதிரியான இடங்கள் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல வந்து இது வந்து எவ்வளோ தூரம் வந்து ஸ்ட்ராங் ஆகி வீக் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா, அதுக்கப்புறம் நம்ம எடுக்க போகிற ட்ரேட் எப்படி எடுக்கணும், என்ன மாதிரி என்ட்ரிஸில் எடுக்கணும் அப்படின்றத உங்களால் ஈஸியாக கெஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஓவரால் இப்போது நமக்கு டவுன் ட்ரெண்ட் தான் வருது. ஸோ டவுன் ட்ரெண்ட் அண்ட் ரீட்ரெஸ்மெண்ட், டவுன் ட்ரெண்ட் ரீட்ரெஸ்மெண்ட் அப்படின்ற மாதிரி வந்து டவுன் ட்ரெண்ட் ரீட்ரெஸ்மெண்ட். ஏன் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து நமக்கு இங்கே தான் நமக்கு பையர் வந்திருக்காங்க. ஸோ இங்கே தான் மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆக வாய்ப்பு. ஸோ இந்த இடத்துல நான் லோயர் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால தான் இந்த ட்ரேட் நமக்கு ஐடிஎம் வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ட்ரேட். ஸோ இந்த இடத்துல லோயர் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ எதனால் கொடுத்துருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து இந்த இடத்துல மாறி இருக்கு. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், பார்த்தீங்கன்னா இங்கே பையர்ஸ் இருக்காங்க அண்ட் தென் இந்த இடத்துல செல்லர்ஸ் வந்திருக்காங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல செல்லர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஓவர்லேப் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் எப்படி ரன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், மேலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ப்ரைசேஷன் பேட்டர்ன்ஸ் வந்து ஒரு கிரியேட் ஆகிறது உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? லைக் இந்த மாதிரி வந்துட்டு அகெயின் இடத்துலேருந்து போயிடும். ஓகே, ஸோ இதில் நம்ம ரொம்ப முக்கியமாக என்ன விஷயத்தை கவனிக்கணும், இந்த மாதிரி இடத்துல செல்லர் வந்து எங்கே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காங்க அப்படின்றதுல உங்களுடைய கவனம் ரொம்ப 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 முக்கியம். இந்த செல்லர் எங்கே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காங்க அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே, அந்த கண்டுபிடிச்ச ஜோனை நீங்கள் ஆஃபாக டிவைட் பண்ணீங்கன்னா, ஓகேங்களா, அதை ரெண்டாக பிரிச்சிங்கனாலே உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட ஏரியாவில் உள்ள என்ட்ரி பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த இடத்துல நான் ட்ரேட் பிளேஸ் பண்ணிருக்கேன். இப்போ சொன்ன ட்ரிக் உங்களுக்கு புரியலை அப்படின்னு சொன்னால், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எகெயின் மறுபடியும் பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. அண்டு அடுத்ததாக USDயில் ஒரு ட்ரேட். ஸோ உங்களுக்கு பொதுவாக தெரியும், இந்த இடத்துல ரவுண்ட் நம்பர் அப்படின்றது ஒர்க் பண்ணிருக்கு. சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் நம்பரை கன்சிடர் பண்ணுறாங்க இல்லை ஐக்கிய ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும். பட் ஐக்கிய ஆப்ஷனில் ரவுண்ட் நம்பர் கான்செப்ட் வந்து நல்லா ஒர்க் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஒரு ரவுண்ட் நம்பர் இருக்குது. ஸோ மார்க் பண்ணிட்டோம். ப்ளஸ் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கான என்ன கன்ஃபர்மேஷன்ஸை நமக்கு எதிர் பண்ணிட்டோம். அண்ட் அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஒரு ட்ரேட் எடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த ரவுண்ட் நம்பர் வந்து ரெண்டு விதமாக வேலை செய்யும். ஒன்று எப்படி வேலை செய்யும் அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் வந்து இடத்துல டச் பண்ணி ரிஜெக்ட் ஆகிறது அண்ட் பிரேக் அவுட் ஆனால் எகெயின் வந்து ரிவர்ஸில் ஆகுது. இந்த ரெண்டு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் வந்து நமக்கு வந்து ரவுண்ட் நம்பர் ஒர்க் பண்ணும். ஸோ அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த இடத்துல ட்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ அது இல்லாமல் நம்மளோட சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜிஸும் இதுக்குள்ளே இன்க்ளூட் ஆயிருக்கு. ஒரு ட்ரேட் வந்து நமக்கு சக்ஸஸாக வரணும் அப்படின்னு சொன்னால், நிறைய மல்டிபிள் டைப் ஆஃப் வந்து நீங்கள் என்னென்ன மாதிரியான ரீசன்ஸ் இருக்குது அதுக்குள்ளே இருக்குது அப்படின்றத கன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தா தான் உங்களால் ஈஸியாக ஒரு ட்ரேடை வந்து ப்ராஃபிட்டாக மாற்ற முடியும். அண்ட் USDயில் ஒரு ட்ரேட். இந்த ட்ரேட் வந்து நம்ம எதுக்காக எடுத்திருக்கோம், ப்ளஸ் வந்து எதுக்காக இந்த இடத்துல வந்து டச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கேண்டில், அதாவது இங்கேயும் பையர்ஸ் இருக்காங்க இங்கேயும் பையர்ஸ் இருக்காங்க. ஸோ இது ஒரு ஜோனை எடுத்துப்போம். ஸோ இந்த இடத்துல வந்து பையர்ஸ் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு, இந்த இடத்துல வந்து ஒரு பையர்ஸ் இப்படி வந்துட்டு எகெயின் போயிட்டு இந்த இடத்துல டச் பண்ணி எகெயின் மேலே போயிட்டு எகெயின் செல்லர் வந்துட்டு எகெயின் பையர் வந்திருக்காங்க. ஸோ இந்த பையர் ஜோனுக்குள்ள எகெயின் செல்லர் வந்ததுக்கு அப்புறமா எகெயின் டச் பண்ணி ரிஜெக்ட் ஆகிருச்சுன்னா என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும், மார்க்கெட் எகெயின் கீழே போகும். சிம்பிளான தேரி. ஓகேங்களா? பட் நமக்கு என்ன தெரியணும், இது ஒரு பையர் ஜோன் அப்படின்றத கண்டுபிடிக்க என்னென்ன ரூல்ஸ் இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த ரூல்ஸ் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்னு தெரிஞ்சாதான் உங்களுக்கு ஒரு ட்ரேட் ஈஸியாக பிளேஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ட்ரேடுக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த இடத்துல நான் வந்து செல் ஆப்ஷன் கொடுத்ததுக்கான ரீசன் என்னன்னா, பேசிக்காக ஒரு ரவுண்ட் நம்பர் தியரி. ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல ஒரு ரவுண்ட் நம்பர் தியரி அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரெஷர் அண்ட் வந்து செல்லிங் பொசிஷன், இந்த ரெண்டையும் வந்து நான் மேஜராக வச்சு தான் நான் இந்த இடத்துல ட்ரேட் எடுத்திருக்கேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த இடத்துல வந்து எப்படி போகுது, மார்க்கெட் வந்து அப் டவுன் டைரக்ஷனில்
டைரக்ஷனில் போகிறத உங்களால் கண்டுபிடிச்சிக்க முடியும். அப் டவுன் again அப் அண்ட் டவுன் அப் again டவுன். ஸோ இந்த அப் அண்ட் டவுனில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன விஷயத்தை கவனிக்கணும், எதுக்காக நம்ம அதை ட்ரேட் பிளேஸ் பண்ணோம் அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும்னா ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீவியஸ் கேண்டில் எந்த நிலைமையில கிரியேட் ஆயிருக்கு அண்ட் அந்த குறிப்பிட்ட மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்கா கம்ப்ளீட்டடாக இருக்கா, அது வந்து அந்த ஸ்ட்ரக்சரை கம்ப்ளீட் ஆகுதா அண்ட் ப்ரீவியஸில் இருக்க லெவல்ஸ் வந்து எந்த அளவு சப்போர்ட் பண்ணியிருக்கு அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை ஃபில் பண்ணாமல் இருந்தாலும் மார்க்கெட் டவுன் டைரக்ஷனில் தான் வருது. ஸோ இங்கே செல்லிங் ப்ரெஷர் ஒன்று நீங்கள் பார்க்க முடியும். என்ன தான் பையர் இந்த இடத்துல வந்தாலும் பையர் ரெண்டு சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ப்ரெஷர் அண்ட் வந்து ரிஜெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கனால இந்த இடத்துக்கு முன்னாடி இருக்க ரவுண்ட் நம்பர் நல்லா வேலை செய்யுது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த இடத்துல ஒரு ட்ரேட் எடுத்திருக்கோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ட்ரேட் EUR USDல டவுன் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல நாம ஏன் டவுன் ஆப்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா இதுக்குள்ளேயும் ஒரு ப்ரைஸ் செக்ஷன் பேட்டர்ன் ஃபார்மேஷன் வருது. ஸோ அப் ட்ரெண்ட் ஸோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல ஒரு சிம்பிளான ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் வரும். ஸோ இதில் வந்து நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ரிஜெக்ஷன், நெக்ஸ்ட் ப்ரைஸ் செக்ஷன் பேட்டர்ன் கரெக்டாக ஃபார்ம் ஆயிருக்கான்னு பார்க்கணும். இந்த ரிவர்சல் ஏரியா இல்லாட்டி இந்த ரெசிஸ்டன்ட் ஏரியா வந்து ப்ராப்பராக வந்து க்ளோஸ் ஆயிருக்கான்னு பார்க்கணும். அண்ட் அதுக்கு மேலே இன்னொரு கன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ராவாக இந்த ரவுண்ட் நம்பர் ஒர்க் ஆயிருக்கு. ஸோ அதனால் நம்ம இந்த இடத்துல டவுன் டைரக்ஷன் பிளேஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் என்ட்ரி மிஸ் ஆயிருக்கு. பட் வந்து இந்த கேண்டல் ப்ரெஷர் அண்ட் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த ரீச் பண்ணுறதுக்கான அந்த பர்ஃபார்மன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இடையில இந்த இடத்துல பிளேஸ் ஆயிருக்கு. இட்ஸ் ஓகே, இது ஐடிஎம் தான். நெக்ஸ்ட் ட்ரேட்குள்ளே போயிடலாம். EUR USDல வந்து பார்த்தீங்கன்னா எகெயின் ஒரு லோயர் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். இது சிம்பிளான விஷயம். இது ஒரு சப்போர்ட் ஜோனாக எடுத்துக்கோங்க. இது ஒரு சப்போர்ட் ஜோனாக எடுத்திங்கன்னா எந்த சப்போர்ட் ஜோனையுமே வந்து பிரேக் பண்ணிவிட்டு எகெயின் டச் பண்ணி ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் செல்லர்ஸ் வருவாங்க. லைக் வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா இந்த இடத்த வந்து ஒரு பையர் ஜோனாக எடுத்துக்கோங்க. இது ஒரு செல்லர் ஜோன். சிம்பிளாக உங்களுக்கு என்ன தெரியும், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் எப்படி ஆக்ட் ஆகும்னு தெரியும். இந்த இடத்துல வந்து பை அண்ட் செல் அகெயின் பிரேக் அவுட் பண்ணிட்டு வந்தால் இந்த இடத்துல வந்து டச் பண்ணி ரிஜெக்ட் ஆகும். பட் இந்த இடத்துல வந்து ஏன் டச் பண்ணி ரிஜெக்ட் ஆகலை அப்படின்னு சொன்னால் இது ட்ரெண்ட் லைன் பேஸில் எடுத்திருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் பேஸ் எப்படி வந்து ஒர்க் பண்ணுது, ட்ரெண்ட் லைனை நம்ம எப்படி கனெக்ட் பண்ணினா நமக்கு சரியான ஒரு அவுட்புட் வரும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த இடத்துல பண்ணுற நமக்கு காமனான மிஸ்டேக் என்னன்னா எந்த லெவல் ஒர்க் பண்ணக்கூடிய லெவல், எந்த லெவல் ஒர்க் பண்ணாத லெவல் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா தான் இந்த மாதிரியான ஈஸியான ட்ரேட்ஸ் எடுக்க முடியும். அண்ட் ஃபைனலாக நம்ம வந்து EUR USDல வந்து பை ஆப்ஷன் எடுத்திருக்கோம். ஓகேங்களா, ஸோ பை ஆப்ஷன் எடுத்ததுக்கான ரீசன் என்னன்னா அகெயின் இங்கேருந்து பையர்ஸ் போன மாதிரியே இங்கே வந்து செல்லர்ஸ் ரீச் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் சிம்பிளாக ஒரு பை ஆப்ஷன் இந்த இடத்துல நம்ம ஈஸியாக ட்ரை பண்ணிக்கலாம். அது ஒரு ஆப்ஷன். அண்ட் மற்ற இதர் டீட்டெயில்ஸ் வந்து நான் இந்த இடத்துல சொல்லலை. ஓகேங்களா, ஏன்னா அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ட்ரிக்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரேடையும் நீங்கள் நிறைய கன்ஃபர்மேஷன்ஸோட நீங்கள் பண்ணாதான் உங்களுக்கு ஈஸியாக ஒரு அவுட்புட் கிடைக்கும். ஒவ்வொரு ட்ரேடும் எப்படி கிரியேட் ஆகுது, எப்படி வந்து நம்ம பிளேஸ் பண்ணுன்றது அந்த நாலேஜ் வந்து கெயின் ஆகும். ஸோ இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான ட்ரிக்ஸ் இன்னும் நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் எங்களோட கோர்சஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கோர்சஸில் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இந்த ஒவ்வொரு ட்ரேடையும் நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படின்ற எல்லாமே உங்களுக்கு என்னுடைய டெலிகிராம் சேனலில் இருக்கும். ஸோ அங்கே ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருக்குன்னு சொன்னால் கமெண்ட்டில் கண்டிப்பாக மறக்காமல் போட்டு விடுங்க. தேங்க்யூ.